نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. وقال تعالى من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அன்பு தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய தினத்தில் அசர் தொழுகையிலிருந்து இப்பொழுது வரை இளைஞர்களுடைய வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த சமூகத்திலே தலைசிறந்த வழிகாட்டக்கூடிய, சமூகத்தை வழிநடத்தக்கூடிய இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு சிறப்புமிக்க நிகழ்வு, அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமாக இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் இளைஞர்கள் சம்பந்தமாகவும் இளைஞர்களுடைய ஒழுக்கம் சம்பந்தமாகவும் இளைஞர்களை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்ற விஷயம் சம்பந்தமாகவும் பல மார்க்க அறிஞர்கள் இன்று மாலை முதல் உங்களுக்கு மத்தியில் பல்வேறு விஷயங்களை எடுத்துச் சொல்லிவிட்டார்கள். பொதுவாகவே கடைசியில் பேசுபவர்களுக்கு ஒரு சிரமம் இருக்கின்றது. எவ்வளவோ விஷயங்களை நாம் பேச வேண்டும் என்று நினைத்திருப்போம். ஆனால் நமக்கு முன்னால் இருப்பவர்கள் அந்த விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக பேசும் பொழுது இறுதியில் நாம் உங்களுக்கு எதை சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களிடத்திலே பகிரப்பட்ட பிறகு, சொல்லப்பட்ட பிறகு மீண்டும் நாம் அதையே சொன்னோம் என்று சொன்னால் உங்களுக்கு அது போர் அடிக்க ஆரம்பித்து விடும். இருந்தாலும் கூட உங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய விதத்திலே, எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்யக்கூடிய விதத்தில் ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியே நீங்கள் முஃமின்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் முஃமின்களுக்கு உபதேசம் பலனளிக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். அந்த அடிப்படையில் சமுதாயம் விரும்பும் திறமை மிக்க இளைஞர்கள் என்ற தலைப்பிலே ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு மத்தியில் நான் பகிர ஆசைப்படுகின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு சமுதாயத்தினுடைய முதுகெலும்பே அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான். இளைய சமூகம் சீராக இருந்தால் அந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து நிற்கும். இளைய சமுதாயம் சீர்கெட்டு விட்டால் அந்த சமுதாயம் தலை குனிந்து விடும் என்பதை நமக்கு வரலாறுகள் உணர்த்துகின்றன.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இளமை பருவத்தை பற்றியும் இளைஞர்கள் செய்த செயல்களை பற்றியும் எப்பேற்பட்ட சமூகத்தை உருவாக்க வேண்டும், அதற்காக இளைஞர்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றியும், இன்று நம்முடைய சமூகம் விரும்பக்கூடிய இளைஞர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் குர்ஆனிலே மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட எப்பேற்பட்ட சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு முன் உதாரணமாக சஹாபாக்கள், சஹாபியா பெண்மணிகள் இளமை பருவத்திலே தங்களுடைய வாழ்வை அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணித்து நமக்கு முன் உதாரணமாக இருக்கின்றார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 18வது அத்தியாயம் சூரத்துல் கஹஃப் 13வது வசனத்திலே கூறுகின்றான், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக். நபியே, நாம் உங்களுக்கு அவர்களை பற்றிய, குகைவாசிகளை பற்றிய செய்தியை உண்மையை கொண்டு சொல்லுகின்றோம், உண்மையை கொண்டு அறிவிக்கின்றோம். எப்படி? இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் சில இளைஞர்கள், ஆமனூ பிரப்பிஹிம், தங்களுடைய இறைவனின் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள், வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுடைய நேர்வழியை நாம் அதிகப்படுத்தினோம். எப்பேற்பட்ட இளைய சமுதாயத்தை, திறமை மிக்க சமுதாயத்தை இந்த சமூகம் விரும்புகின்றது என்பதற்கு இந்த ஒரு வசனமே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஈமானிலே உறுதியுள்ள இளைஞர்களாக இந்த சமுதாயத்திற்கு தேவை. எனக்கு முன்னால் பேசிய மார்க்கறிஞர்கள் கூட ஈமான் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் எந்த ஒரு துறையிலும் நம்மால் வெற்றியடைய முடியாது என்பதை சொன்னார்கள். ஆக எப்படிப்பட்ட இளைஞர்கள் இந்த சமூகத்திற்கு தேவை? ஈமானிலே உறுதியானவர்கள் தேவை. இந்த சமூகம் விரும்பக்கூடிய இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஈமானில் அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஈமானுடைய விஷயத்திலே சந்தேகம் கொள்ளக்கூடியவர்களாகவோ, உலக மோகத்தில் சென்று ஈமானை இழக்கக்கூடியவர்களாகவோ, அதையெல்லாம் மறுமையிலே வார்த்துக் கொள்ளலாம், வயதான பிறகு வார்த்துக் கொள்ளலாம், இப்பொழுது அதை பற்றி எதற்காக நாம் யோசிக்க வேண்டும் என்று பலகீனமான ஈமான் உடையவர்களாகவோ இருக்கக்கூடாது. மாறாக ஈமானில் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை, அப்பேற்பட்ட இளைஞர்களைத்தான் அல்லாஹ்வும் விரும்புகின்றான், அவனுடைய தூதரும் விரும்புகின்றார்கள், இந்த சமூகமும் விரும்புகின்றது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்கள் ஈமானிலே உறுதியாக இருந்ததன் காரணமாக அல்லாஹு தஆலா கியாமத் நாள் வரை அவர்களை குர்ஆனில் நினைவு கூர்ந்தது மட்டுமல்ல, அவர்களுடன் இருந்த நாயையும் அல்லாஹ் நினைவு கூறுகின்றான். இப்படிப்பட்ட சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்ற இளைய சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும்? முதலிலே ஈமானில் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 33வது அத்தியாயம் 23வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 23வது வசனத்தில், மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பஹு வமின்ஹும் மன் யன்ததிர் வமா பத்தலு தப்தீலா. மூமின்களிலே சில இளைஞர்கள் இருக்கின்றார்கள், சில மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கொடுத்த வாக்குறுதியை உண்மைப்படுத்தினார்கள். ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பஹு, அவர்களில் சிலர் தாங்கள் வாக்குறுதி அளித்ததை, அல்லாஹ்விடத்திலே அவர்கள் எதனை உறுதிமொழியாக கொடுத்தார்களோ அதனை நிறைவேற்றி விட்டார்கள். வமின்ஹும் மன் யன்ததிர், அவர்களில் சிலர் இன்னும் அந்த வாய்ப்பிற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வமா பத்தலு தப்தீலா, அவர்கள் அதிலே எந்த விதமான மாற்றத்தையும் செய்யவில்லை. வெளியிலே நாங்கள்
அல்லாஹ்விற்காக அல்லாஹ்விடத்திலே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் என்று சொல்லிவிட்டு மனதால் அவர்கள் அதற்காக தயாராக இல்லாமல் உலக மோகத்திலே மூழ்கியவர்களாக அவர்கள் இல்லை. அவர்கள் கொடுத்த வாக்குறுதியிலே அவர்கள் மீறவில்லை. அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எவர்கள் அதனை நிறைவேற்றிவிட்டார்களோ அதற்கான கூலியை அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். குறிப்பாக இந்த வசனம் எதனை குறிக்கின்றது தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி எனக்கு முன்னால் பேசிய மார்க்க அறிஞர் சொல்லும் பொழுது கூறினார், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார், யா அல்லாஹ், என்னுடைய கருவிலே வளரக்கூடிய இந்த குழந்தையை நான் உனக்காக அர்ப்பணிக்கின்றேன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஓர் அர்ப்பணிப்புடைய சமூகத்தை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். எவர்கள் தங்களுடைய உடல், தங்களுடைய உயிர், தங்களுடைய உடைமை, தங்களுடைய வாழ்க்கை அனைத்தையும் அல்லாஹ்விற்காக அர்ப்பணித்து விட்டார்களோ அப்பேற்பட்ட சமூகத்தை பற்றி, குறிப்பாக அப்படிப்பட்ட இளைஞர்களை பற்றி அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே கூறுகின்றான். சகோதர சகோதரிகளே, ஆக எப்படிப்பட்ட சமூகத்தை, எப்படிப்பட்ட இளைஞர்களை இந்த சமூகம் விரும்புகின்றது? ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும், கல்வியிலே மேலோங்கி இருக்க வேண்டும், கலாச்சார ரீதியாக மார்க்க அடிப்படையிலே இருக்க வேண்டும், சமூகத்திலே நேரிய சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும், இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், சமூகத்திலே இருக்கக்கூடிய தீமைகளில் இருந்தும் விலகி இருக்க வேண்டும், நன்மையான காரியங்களை மக்களுக்கு பரப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், தீமையிலிருந்தும் சமூகத்தை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், தங்களுடைய செல்வத்திலிருந்து அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த சமூகத்தை வழிநடத்துவதிலே அவர்கள் முன்னோடிகளாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இளைஞர்களைத்தான் குர்ஆன் எடுத்து சொல்லுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். இன்றும் இப்படிப்பட்ட இளைஞர்களைத்தான் இந்த சமூகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆனால் வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? இன்று நம்முடைய இளைஞர்களில் 98% இளைஞர்களுடைய வாழ்க்கை அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லித்தரக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இளைய சமுதாயத்தை போன்று இருக்கின்றதா என்று சொன்னால் மிக 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 வேதனையான விஷயம். இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்தில் சமூக சிந்தனையே இல்லை. சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இல்லை, மார்க்கத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லை, மார்க்க அடிப்படையிலே வாழ வேண்டும் என்ற சிந்தனை இல்லை, நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லை, சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக, அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லை. மாறாக இன்று இருக்கக்கூடிய சமூகம், இன்று இருக்கக்கூடிய இளைய சமூகம் எப்படி இருக்கின்றது தெரியுமா? தானுண்டு தன்னுடைய மனோ இச்சை உண்டு, தானுண்டு தன்னுடைய வேலை உண்டு, தானுண்டு தன்னுடைய பொருளாதாரம் உண்டு, தானுண்டு தன்னுடைய குடும்பம் உண்டு, தானுண்டு தன்னுடைய படிப்புண்டு, வேறு எதை பற்றியும் நான் கவலைப்படவே மாட்டேன் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தான் இன்றைய இளைய சமூகம் பெரும்பாலும் இருக்கின்றது. சகோதர சகோதரிகளே, இந்த இளைஞர்கள் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள்? அப்படி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இளைய சமுதாயத்தை இந்த சமூகம் எப்படி வரவேற்கின்றது, எவ்வாறு விரும்புகின்றது என்பதை ஒரு சில சம்பவங்களை கொண்டு நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல்வேறு சம்பவங்களை குறிப்பிடுகின்றான். அதில் ஒன்றுதான் அஸ்ஹாபுல் கஹஃப், குகைவாசிகளை பற்றி சொன்னேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த இளைஞரை போன்ற இளைஞர்கள் இன்று உருவாக வேண்டும் என்று இந்த சமுதாயம் விரும்புகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படிப்பட்ட இளைஞராக இருந்தார் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய பூமியிலே அல்லாஹ்வை விட்டு அவனுடைய படைப்புகள் வணங்கப்படும் பொழுது அதற்காக அவர்களுடைய உள்ளம் துடிதுடித்தது. அவர்கள் மனவேதனை அடைகின்றார்கள், அவர்கள் கவலைப்படுகின்றார்கள்.
தன்னுடைய சமுதாய மக்களை ஓரிரை கொள்கையின் பக்கம் அழைத்தார்கள். தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்லுகின்றார்கள், யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ, எனது அருமை தந்தையே, எது பார்ப்பதில்லையோ, எது கேட்பதில்லையோ, எது உங்களுக்கு எந்த விதமான நன்மை தீமையும் ஏற்படுத்தாதோ அப்படிப்பட்ட ஒன்றை எதற்காக நீங்கள் வணங்குகின்றீர்கள்? அல்லாஹு அக்பர். ஷிர்கை பார்த்து கொதித்தெழக்கூடிய, ஷிர்கை பார்த்து மனவேதனை அடையக்கூடிய, ஷிர்கை ஒழிப்பதற்காக தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய இளைஞர்களை இன்றைய சமுதாயம் விரும்புகின்றது. எப்படிப்பட்ட இளைஞர்களை இன்றைய சமுதாயம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது? ஷிர்கை ஒழிக்கக்கூடிய, தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய இளைஞர்களை விரும்புகின்றது. சகோதர சகோதரிகளே, அடுத்தபடியாக எப்படிப்பட்ட இளைஞர்களை இந்த சமூகம் விரும்புகின்றது தெரியுமா? யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்ற இளைஞர்களை விரும்புகின்றது. யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்ட அழகில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு 2 மடங்கை கொடுத்தான். அவர்களுக்கு அல்லாஹ் முழு அழகையும் படைத்து பாதியை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மீதியை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான். அப்படிப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அங்கே மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்று சொன்னால் அதற்காக பாடுபட்டார்கள். இந்த சமூகத்திற்கு ஒரு பலனை ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தை அதற்காக அவர்கள் பயன்படுத்தினார்கள். எப்படி? நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜெயிலிலே இருக்கும் பொழுது அவர்களிடத்திலே 2 கைதிகள் வருகின்றார்கள், தங்களுடைய கனவை சொல்லுகின்றார்கள். அப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனவிற்கான பலனை சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லி விடுகின்றார்கள். அதற்கடுத்து கனவுக்கான பலனை சொல்லுகின்றார்கள். ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். இன்று நமக்கு ஆயிரம் சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் கூட இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை நீக்குவதற்கும் ஆயிரம் சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைத்தும் கூட அதனை நாம் பயன்படுத்துவதில்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். ஆக இந்த சமூகம் எப்படிப்பட்ட இளைஞர்களை எதிர்பார்க்கின்றது, விரும்புகின்றது? சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி இந்த சமுதாயத்தை மேலோங்க செய்யக்கூடிய, மனித குலத்திற்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய இளைஞர்களை விரும்புகின்றது. அது மட்டுமல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட இளைஞராக இருந்தார்? நான் உங்களுக்கு சொன்னதை போன்று முழு அழகிலும் பாதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த நாட்டிலேயே உயர்ந்த இடத்தை பிடித்திருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய அரசனின் மனைவி தன்னை ஒரு தவறான காரியத்திற்கு, விபச்சாரத்திற்கு, தீமையான செயலுக்கு அழைக்கும் பொழுது, இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன், என்னுடைய இறைவன் என்னுடைய இருப்பிடத்தை மிகச் சிறந்ததாக ஆக்கி இருக்கின்றான் என்று தீமையிலிருந்தும் விலகினார்களே. அப்படிப்பட்ட இளைஞர்களை இன்று சமுதாயம் விரும்புகின்றது. இன்று நமக்கெல்லாம் தீமைகள் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்காத வரை, பாவங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்காத வரை நல்லவர்கள் தான். வாய்ப்பு கிடைத்து விட்டால் உடனடியாக அந்த பாவத்தை செய்து விடுவோம். ஆகவேதான் நம்முடைய முன்னோர்களில் சிலர் கூறினார்கள், லௌலா சத்ருல்லாஹி அலைனா லஃபதஹ்னா. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி என்று நினைக்கின்றேன். அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் மட்டும் நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் மறைக்கவில்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் இழிவடைந்து விடுவோம். ஆக இந்த உலகத்தில் நமக்கு பாவம் செய்வதற்கான, தீமைகள் செய்வதற்கான சந்தர்ப்பங்களும் சூழல்களும் நிறைந்திருந்தாலும் கூட, அதற்கான வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட, அதிலே அல்லாஹ்வை அஞ்சி அந்த பாவங்களையும் தீமைகளையும் எவர் செய்யாமல் இருக்கின்றாரோ, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று அந்த தீமையில் இருந்து விலகுகின்றாரோ, மானக்கேடான காரியத்தை விட்டு விலகுகின்றாரோ, அப்படிப்பட்ட இளைஞர்களை இன்றைய சமுதாயம்
விரும்பிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட இளைஞர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும், சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அடுத்து, இன்றைய இளைஞர்கள் படிக்கின்றார்கள், வேலை செய்கின்றார்கள், வியாபாரம் செய்கின்றார்கள், கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபடுகின்றார்கள், அதே போன்று பல மனிதர்களோடு பழகுகின்றார்கள். அவர்களோடு எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சமூகம் விரும்புகின்றது. தன்னுடைய 25 வயதிலே வியாபாரம் செய்து மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமீன், நம்பிக்கைக்குரியவர், சாதிக், உண்மையாளர் என்ற பட்டத்தை நபியாக ஆகுவதற்கு முன்பே எவர்கள் பெற்றார்களோ, எப்படி பெற்றார்களோ அப்படிப்பட்ட இளைஞர்களை இன்று சமுதாயம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. நாம் நம்முடைய இளமை பருவத்திலேயே அமீனாக, சாதிக்காக, நம்பிக்கைக்குரியவர்களாக, உண்மையானவர்களாக, நற்குணத்தின் உச்சத்திலே இருக்கக்கூடியவர்களாக இந்த சமுதாயம் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. இளைஞர்களே, இளைஞிகளே, ஆக அப்படிப்பட்ட இளைஞர்களாக, அப்படிப்பட்ட இளைஞர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நபிமார்களை பற்றி பார்த்தோம். அடுத்து சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், இளமை பருவத்திலே அவர்கள் செய்த தியாகம், இளமை பருவத்திலே அல்லாஹ்விற்காக தங்களுடைய வாழ்வை அவர்கள் அர்ப்பணித்தது, அதுபோன்று இன்று நம்மிடத்திலே இருக்கின்றதா என்பதை யோசித்து பாருங்கள். ஆனால் இப்படித்தான் நம்மை சமூகம் இன்றும் விரும்பிக் கொண்டிருக்கின்றது. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய முதியவர்கள், மூத்தவர்கள், இன்றைய இளைய சமுதாயம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். சகோதர சகோதரிகளே, முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. யார்? முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. மிகப்பெரிய செல்வந்தர். அல்லாஹ் மிகப்பெரிய செல்வத்தை அவர்களுக்கு இளமை பருவத்திலேயே கொடுத்தான். இஸ்லாத்தை ஏற்றார்கள். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு பரம ஏழையாக ஆகினார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறும் பொழுது சாக்கு பையை போன்ற ஒரு கம்பளியை பொறுத்து கொண்டுதான் வந்தார்கள். அந்த முஸஅப் இப்னு உமைரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுவதற்காக தேர்ந்தெடுக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே, மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தேன். ஒரு நாள் அணிந்த புத்தாடையை மறுநாள் நான் அணிய மாட்டேன். நான் வாசனை திரவத்தை பூசிக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினால் 3 தெருக்களுக்கு அப்பால் இருக்கக்கூடியவர்கள் இதோ முஸஅப் வீட்டை விட்டு வெளியேறி விட்டார் என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட செல்வந்த இளைஞனாக இருந்த நான் உங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு பரம ஏழையாக இருக்கின்றேன். ஆகவே ஒரு வாய்ப்பை கொடுங்கள், சிறிது பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொண்டு பிறகு மதீனாவிற்கு சென்று அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன் என்று சொல்லவில்லை. மாறாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டதுமே முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வினுடைய பாதையிலே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து விட்டார்கள். உடனடியாக மதீனாவிற்கு செல்லுகின்றார்கள். ஓராண்டு காலம் அங்கே உழைக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த உழைப்பு தான், அவர்களுடைய அந்த முயற்சி தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கான அடித்தளமாக, பேஸ்மெண்டாக அமைந்தது. அங்கே அவர்கள் ஓராண்டு செய்த முயற்சி ஏறத்தாழ 99 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். யார் இந்த முஸஅப் இப்னு உமைர்? யார்? ஒரு இளைஞர் தான் அவர். அவருக்கும் இளமை பருவத்திலே பல ஆசைகள் இருந்திருக்கும். அவருக்கும் இளமை பருவத்திலே பொருளாதாரத்தை சேகரிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்திருக்கலாம். திருமணம் முடித்து சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசைகள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்வை அல்லாஹ்விற்காக தியாகம் செய்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக ஏறத்தாழ 500 கிலோமீட்டர் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்று யாரையுமே தெரியாது தன்னந்தனியாக போய் அல்லாஹ்வின் மார்க்கத்தை எடுத்து சொன்னார்களே, இப்படிப்பட்ட இளைஞர்களை இன்றைய சமூகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அடுத்து அப்துல்லாஹ் இப்னு ஹுஸாஃபா அஸ்ஸஹமி ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹு அக்பர். அப்துல்லாஹ் இப்னு ஹுஸாஃபா அஸ்ஸஹமி இஸ்லாத்தை ஒரு இளைஞராக ஏற்றுக்கொள்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த 6வது ஆண்டிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு
அரசர்களுக்கு மார்க்க அழைப்பை கொடுத்து கடிதம் எழுதுகின்றார்கள். அதிலே அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா அஸ்-ஸஹ்மி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஈரானுடைய அரசனிடத்திலே கடிதத்தை ஒப்படைத்து இஸ்லாமிய அழைப்பை கொடுப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். இவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த பாதை இருக்கின்ற இளம் வயது தேர்ந்தெடுத்த அந்த பாதை தன்னந்தனியாக மதீனாவில் இருந்து ஈரானுக்கு செல்ல வேண்டும். அவர்களுக்கு துணையாக அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதத்தை கொடுத்து அனுப்புகின்றார்கள். அந்த நேரத்திலே சூப்பர் பவராக கிஸ்ரா என்ற அந்த மன்னன் இருக்கின்றான். ஈரான் இருக்கின்றது. ரோமும் பாரசீகமும் அந்த நேரத்திலே சூப்பர் பவராக இருக்கின்றன. அப்பேற்பட்ட ஒரு அரசனிடத்திலே அல்லாஹ்வின் தூதருடைய கடிதத்தையும் இஸ்லாமிய அழைப்பையும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு தனி தைரியம் வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே, யா ரசூலல்லாஹ், நான் தனியாக செல்ல முடியாத, ஒரு குழுவை என்னோடு அனுப்புங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக அந்த இளம் வயதிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையை ஏற்று தன்னந்தனியாக மதீனாவிலிருந்து ஈரானுக்கு செல்லுகின்றார்கள், பாரசீகத்திற்கு செல்லுகின்றார்கள். அந்த மன்னனை சந்திப்பதற்கான அனுமதியை கேட்கின்றார்கள். கிஸ்ரா மன்னன் அனுமதி கொடுக்கின்றான். கடிதத்தை அவருடைய அவையிலிருந்து ஒரு மந்திரி வாங்குகின்றார். இல்லை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை மன்னருடைய கையில் கொடுக்க வேண்டும் என்பதுதான். நான் அவருடைய கையில் தான் கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். அவருடைய கையிலே கொடுக்கப்படுகின்றது. கடிதத்தை வாங்கிய பிறகு மொழிபெயர்ப்பாளரை வைத்து அந்த கடிதத்தை கிஸ்ரா மன்னன் படிக்க சொல்லுகின்றான். எடுத்ததுமே அதில் வந்தது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மின் முஹம்மதின் ரசூலில்லாஹி இலா கிஸ்ரா மலிக்கில் ஃபர்ஸ். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய தூதரிடமிருந்து ஈரானுடைய பாரசீகத்தினுடைய மன்னர் கிஸ்ராவிற்கு எழுதி கொண்டது, அஸ்லிம் தஸ்லம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் பாதுகாப்போடு இருப்பீர்கள். இவ்வளவுதான், வேறு எதுவுமே படிக்கவில்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தன, எதையுமே அவன் படிக்கவில்லை. இதை கேட்டதுமே கோபப்படுகின்றான். இதை கேட்டதுமே அவனுடைய கன்னங்கள் எல்லாம் சிவந்து விடுகின்றன, கண்கள் எல்லாம் கோபத்தால் சிவந்து விடுகின்றன. கடிதத்தை வாங்குகின்றான், கிழித்து விடுகின்றான். அவ்வளவு கோபம். ஏன் தெரியுமா? இவன் மிகப்பெரிய மன்னனாக இருக்கின்றான். இந்த கடிதத்திலே எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். கிஸ்ரா மன்னனுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதியது. முதலிலே மன்னனுடைய பெயர் வர வேண்டும், ஏனென்றால் அவன் தான் உயர்ந்தவன் என்று கருதினான். இங்கே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் முதன்மையாக எழுதப்பட்டு அவனுடைய பெயர் இரண்டாவதாக எழுதப்பட்டதுமே கோபம் அடைந்த அவன் கடிதத்தை கிழித்து விடுகின்றான். அங்கிருந்து புறப்பட்டு விடுகின்றார்கள். அவனுடைய கோபம், அடுத்து நாம் உயிரோடு இருப்போமா இல்லையா தெரியவில்லை, அதற்கடுத்து நம்முடைய நிலை என்ன, அவன் நம்மை விட்டு வைப்பானா, கொலை செய்து விடுவானா தெரியவில்லை. இருந்தாலும் அவர்கள் தைரியத்தோடு அங்கிருந்து கிளம்புகின்றார்கள். அவன் கோபத்திலே கடிதத்தை கிழித்து விட்டு சிறிது நேரம் கழித்து கோபம் தணிந்த பிறகு அப்துல்லா பின் ஹுதாஃபாவை அழையுங்கள் என்று சொல்லுகின்றான். அவர் காணவில்லை. தேடுகின்றார்கள். ஜஸீரத்துல் அரப் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவர்களை பார்க்கின்றார்கள். ஆனால் அங்கு வருவதற்குள் அவர்களால் பிடிக்க முடியவில்லை. ஆக எந்த அளவிற்கு தைரியசாலியாக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக ஒரு சூப்பர் பவர் மன்னனுக்கு முன்னால் நின்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதத்தையும் அவர்களுடைய அழைப்பையும் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட வீரமிக்க இளைஞர்களை இன்று சமுதாயம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட வீரமிக்க இளைஞர்களை இன்றைய சமுதாயம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. இளமை பருவத்திலே நீங்கள் வீரத்தோடும் அல்லாஹ்விற்காக தங்களை தியாகம் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தால் முதுமை பருவத்திலே உங்களிடத்திலே விவேகம் இருக்கும். உங்களுடைய நடுத்தர வயதிலே உங்களிடத்திலே விவேகம் இருக்கும். இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய, இந்த சமுதாயத்தை சரியான பாதையிலே கொண்டு செல்லக்கூடிய திறமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வழங்குவான். இதற்கு உதாரணமும் இதே அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு தான்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி, அதற்கடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியிலே அந்த நேரத்தில் மற்றொரு சூப்பர் பவராக இருந்த ரோம் நாட்டு மன்னர் கைசருக்கு இஸ்லாமிய அழைப்பை கொடுப்பதற்காக ஒரு படையோடு அப்துல்லா பின் ஹுதாஃபாவினுடைய தலைமையிலே அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்புகின்றார்கள். அங்கே சென்றதும் இவர்களை அவன் சிறைபிடித்து விடுகின்றான். கைசர் மன்னர் சிறைபிடித்து விடுகின்றான். சிறைபிடித்து விட்டு உங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பேன், நீங்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் கொன்று விடுவேன் என்று சொல்லுகின்றான். அதற்கு அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீ என்ன செய்தாலும் பரவாயில்லை, மார்க்கத்தை விடமாட்டேன் என்று சொல்லுகின்றார்கள். கோபப்படுகின்றான். மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றான், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் உங்களை கொன்று விடுவேன், என்னை கொன்றுவிடு, என்னுடைய உயிரை எடுத்துவிடு, எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். கட்டளையிடுகின்றான், தூக்கு மேடையை தயார் செய்யுங்கள். தூக்கு மேடை தயார் செய்யப்படுகின்றது. தூக்கு மேடைக்கு அவர்களை அழைத்து செல்லப்படுகின்றார்கள். அந்த நேரத்திலே தூக்கு மேடையிலே நிறுத்தி மீண்டும் ஒரு முறை கேட்கின்றான், நீங்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய ஆட்சியில் பாதியை நான் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன், என்னுடைய ஆட்சியிலே உங்களையும் பங்குதாரராக ஆக்கிக் கொள்கின்றேன். அதற்கு அவர்கள் சொல்லுகின்றார்கள், உன்னுடைய முழு ஆட்சியையும் அரபுலகத்தினுடைய ஆட்சியை நமக்கு கொடுத்தாலும் நான் இஸ்லாத்தை விடமாட்டேன், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இவருடைய உள்ளத்திலே ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லவா? தூக்கு மேடையிலே நிறுத்தி அவன் என்ன செய்கின்றான், சஹாபாக்களிலே இருவரை அழைக்கின்றான். கைதிகளாக இருக்கக்கூடிய இருவரை அழைத்து ஒரு மிகப்பெரிய சட்டியை தயார் செய்து அதிலே எண்ணெயை ஊட்டி எண்ணெயை கொதிக்க வைக்கின்றான். முதலிலே ஒருவரை தூக்கி அந்த எண்ணெயிலே போடுகின்றான். போட்டு சிறிது நேரத்திலேயே அவருடைய தோலும் எலும்பும் தனித்தனியாக ஆகிவிடுகின்றது. கொதிக்கக்கூடிய எண்ணெயில் போட்டால் என்ன ஆகும்? அல்லாஹு அக்பர். கண்களுக்கு முன்னால் பயத்தை காட்டுகின்றான். அவர்கள் அசரவில்லை. மீண்டும் சொல்லுகின்றான், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் உங்களுடைய நிலையும் இப்படித்தான், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இன்னொருவரையும் அதே போன்று போடுகின்றான். மீண்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கடுத்து தூக்கு மேடையிலே நிறுத்தும் பொழுது, இனி இவருக்கு மரணம்தான் என்று வரும் பொழுது அவர்கள் அழுகின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், கண்களிலிருந்து கண்ணீர் வடிகின்றது. அப்பொழுது அவன் பார்க்கின்றான், கைசர் மன்னன் பார்க்கின்றான், ரோம் நாட்டினுடைய மன்னன் பார்க்கின்றான். ஓ, பயந்து விட்டார் போலும், இவர் பயந்து விட்டார் போலும். ருத்தூக இலை, அவரை என்னிடத்திலே கொண்டு வார்கள் என்று சொல்லுகின்றான். மீண்டும் கொண்டு வரப்படுகின்றார். பயந்து விட்டீர்களா, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்று ஆர்வத்தோடு கேட்கின்றான். அவர்கள் இல்லை என்று சொல்லி, பிறகு எதற்காக அழுதீர்கள் என்று கேட்கும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ஸஹ்மி ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹு அக்பர், அப்பேற்பட்ட ஈமானும் அப்பேற்பட்ட முதிர்ச்சியும் நம்மிடத்திலே இருக்கின்றதா என்பதை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நீ என்னை இந்த எண்ணெயிலே போட்டுவிட்டால் ஒரு முறைதான் என்னுடைய உயிர் போகும், ஆனால் நான் அதை விரும்பவில்லை. என்னுடைய உடலில் எத்தனை ரோமங்கள் இருக்கின்றதோ, எத்தனை முடிகள் இருக்கின்றனவோ, அந்த அளவிற்கு எனக்கு உயிர்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நீ என்னை இந்த எண்ணெய் சட்டியிலே போட வேண்டும், என்னுடைய உயிர் பிரிய வேண்டும். ஒரே ஒரு முறை நீ என்னை கொன்றுவிட்டால் அது எனக்கு போதுமானதாக இல்லை. மீண்டும் மீண்டும் நான் அல்லாஹ்வினுடைய பாதையில் ஷஹீதாக வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று சொன்னதும் பார்த்தான், இவரை கொன்று நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இறுதியாக சொல்லுகின்றான், சரி, உங்களை விடுவிப்பதற்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கின்றேன். என்ன? என்னுடைய நெற்றியை நீ முத்தமிட்டு விட்டால் உங்களுக்கு விடுதலை. பார்க்கின்றார்கள், நெற்றியை முத்தமிடுவது ஷிர்க் அல்ல. இங்கே என்னுடைய ஈமான் பறிபோகாது. ஆனால் இந்த பெருமை வெடித்த அரசனுடைய நெற்றியை முத்தமிட்டு விட்டால் என்னுடைய தோழர்கள் எல்லாம் உயிர் தப்பிப்பார்கள் என்று சம்மதிக்கின்றார்கள். நெற்றியை முத்தமிடுகின்றார்கள். அவன் விடுவித்து விடுகின்றான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே வந்து நடந்ததை சொல்லுகின்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இவர் எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? ஹக்குன் அலா குல்லி முஸ்லிமின் அன் யுகப்பில ரஅஸ அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா. ஒவ்வொரு முஸ்லிமும் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபாவினுடைய நெற்றியை முத்தமிட வேண்டும்.
நான் அதனை ஆரம்பிக்கின்றேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெற்றியை முத்தமிட்டார்கள். மற்ற எல்லா சஹாபாக்களும் முத்தமிட்டார்கள். ஏன் தெரியுமா? இளமை பருவத்திலே ஈமானில் உறுதியாக, இளமை பருவத்திலே அவர்கள் மார்க்கத்தில் உறுதியாகவும் வீரத்தோடும் இருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விஷயத்திலும் மாறு செய்யாமல் இருந்ததன் காரணமாக அவர்களுடைய நடுத்தர வயதிலே அவர்கள் பக்குவமடைந்தவர்களாக இருந்தார்கள். ஈமானில் பலகீனம் ஏற்படவில்லை. இப்படிப்பட்ட இளைஞர்களைத்தான் இன்று நம்முடைய சமுதாயம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. நாம் அப்படிப்பட்ட இளைஞர்களாக இருக்கின்றோமா? யோசித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளை. இப்படி பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான சஹாபாக்களை பார்க்கலாம். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இளம் வயதிலே இஸ்லாமை ஏற்றுக்கொள்கின்றார்கள். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அழைப்பை ஏற்றுத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று குறுகிய காலகட்டம் தான் அல்லாஹ்வினுடைய பாதையிலே ஷஹீதாகின்றார்கள். அல்லாஹ்வினுடைய பாதையில் அவர்கள் ஷஹீதான உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான். சஅத் இப்னு முஆதினுடைய மரணத்தின் காரணமாக அல்லாஹ்வினுடைய அர்ஷ் நடுநடுங்கி விட்டது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், நல்ல இளைஞர் நம்மை நோக்கி வருகின்றார் என்று சந்தோஷத்திலே அல்லாஹ்வினுடைய அர்ஷே அங்கே குதூகலமாகிவிட்டது, நடுநடுங்கியது. அங்கே சஹாபாக்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். சஅத் இப்னு முஆத் யார்? ஒரு இளைஞர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சில வருடங்கள் தான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களின் மூலமாக இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்தான். ஒரு சமூகத்திற்கு தீர்ப்பு வழங்கக்கூடியவராக அவரை ஆக்கினான். அல்லாஹ்வினுடைய அர்ஷே நடுங்கக்கூடிய விதத்தில் அவர்களுடைய மரண சம்பவம் இருந்தது என்று சொன்னால், இன்று நம்முடைய மரணம் எல்லாம் எப்படி இருக்கும்? இன்று எத்தனையோ இளைஞர்கள் மரணிக்கின்றார்கள். சமூகத்தில் எத்தனை அனுதினமும் பார்க்கின்றோமா இல்லையா? சமீபத்திலே ஒரு யூடியூபர் மரணித்தார். இளம் வயது. தந்தை முஸ்லிம், தாய் முஸ்லிம் அல்லாதவர், அல்லது தந்தை முஸ்லிம் அல்லாதவர், தாய் முஸ்லிம். அவருடைய ஜனாசா தொழுகையும் நடத்தப்பட்டது. இந்து முறைப்படியும் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். சமீபத்தில் மிகவும் பிரபலமாக ஒரு வாரம் 10 நாட்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம். அவர் எதிலே பிரபலமானார்? பெண்களை போன்று பேசுவது, நடப்பது போன்ற விஷயங்களில் யூடியூபிலே பிரபலமானார். இன்று நம்முடைய இளைஞர்களுடைய மரணம் என்பது போதையின் காரணமாக ஏற்படுகின்றது, உலக மோகத்திலே ஏற்படுகின்றது. இப்படிப்பட்ட மரணத்தின் மூலமாக அல்லாஹ் வானத்திலே இருக்கக்கூடிய வானவர்கள் இவர்களுக்காக அழுவார்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றானே, இறை மறுப்பாளர்களாக இருந்த சமூகங்கள் அழிக்கப்பட்ட பொழுது ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமா, வானம் அவர்களின் மீது அழவில்லை என்று சொல்லுகின்றானே. அப்படிப்பட்ட மரணங்களாகத்தானே இன்றைய இளைஞர்களின் மரணம் இருக்கின்றது. சஅத் இப்னு முஆத் ஒரு இளைஞர் தான். அவருடைய மரணம் அவர்களை வானம் வரவேற்றது. அங்கே வானவர்கள் வரவேற்றார்கள். இவர்களுடைய வருகையால் அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். நம்முடைய மரணம் இன்று நிகழ்ந்தால் இப்படித்தான் இருக்குமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அதற்கடுத்து சயீத் இப்னு ஆமிர் அல் ஜுமஹி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை இவர்கள் இளம் வயதிலே ஏற்றுக்கொள்கின்றார்கள். எப்படிப்பட்ட நேரத்தில்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து விட்டார்கள். பத்ர் போரிலே 70 இறைமறுப்பாளர்கள் கொல்லப்பட்ட பொழுது அந்த நேரத்திலே பழி வாங்குவதற்கான சந்தர்ப்பத்தை அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். ஹுபைப் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே மக்காவில் இருக்கக்கூடிய இறை மறுப்பாளர்களின் கைகளில் பிடிபடுகின்றார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு உறுப்பையும் வெட்டி அவர்களை கொலை செய்கின்றார்கள். அந்த மக்களுக்கு மத்தியிலே ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் தன்ஈம் என்ற இடத்திலே இன்று மஸ்ஜித் ஆயிஷா இருக்கின்றது. அந்த இடத்தில் எல்லா மக்களையும் இறைமறுப்பாக நிற்க வைத்து அங்கே அவர்களை கொடூரமான முறையிலே கொலை செய்கின்றார்கள். அந்த சம்பவத்தை சயீத் இப்னு ஆமிர் அல் ஜுமஹி பார்க்கின்றார். பார்த்துவிட்டு அவருடைய மனம் இலகுகின்றது. மனம் இலகி
இப்படிப்பட்ட நிலையில் கூட நான் அவருக்கு உதவி செய்ய முடியவில்லையே என்று வேதனைப்படுகின்றார். அவருடைய மார்க்கத்தின் உறுதியை பார்க்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர் வைத்திருந்த அன்பை பார்க்கின்றார். இறுதியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து விடுகின்றார். ஆக சயீத் இப்னு ஆமிர் அல்-ஜுமஹி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இளைஞர், ஒரு முஸ்லிம் கொல்லப்படும் பொழுது அவர் இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய அவருடைய உறுதியையும் அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர் வைத்திருந்த நேசத்தையும் பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இன்று நம்முடைய இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய உறுதியை பார்த்தும் நேசத்தை பார்த்தும் யாராவது ஒருவர் இஸ்லாத்திற்கு வருவாரா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றானே, ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும்? வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில ஸாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். யார் ஒருவர் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து தானும் நல்ல அமல்களை செய்து தன்னை முஸ்லிம்களில் முன்மாதிரியாக ஆக்கிக் கொள்கின்றாரோ அவரை விட சிறந்தவர் யார்? அல்லாஹு அக்பர். நம்மை நாம் ஒரு முன்மாதிரியாக ஆக்க வேண்டும், ஐடியலாக ஆக்க வேண்டும். ஆனால் நம்முடைய நண்பர்கள் யாராவது வந்து, எப்பா இஸ்லாம் இந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது, நீ ஒரு முஸ்லிம் தானே, நீ ஏன் செய்யற? நீ என்ன பார்க்காதப்பா, குர்ஆனை பாரு, இஸ்லாமை பார். அப்படியானால் நீ முஸ்லிம் என்று சொல்லுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கின்றது? வெட்கமாக இல்லையா? என்னை பார்க்காதே, குர்ஆனை பார் என்று சொல்லுகின்றாய். அப்படியானால் உன்னால் நடைமுறைப்படுத்த முடியாத ஒன்றை குர்ஆன் சொல்லுகின்றதா? அப்படி குர்ஆன் சொன்னால் அதை எப்படி ஒரு முஸ்லிம் அல்லாதவர் ஏற்றுக்கொள்வார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து கேட்கும் பொழுது என்ன சொன்னார்கள்? கான குலுகுஹு அல் குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையே குர்ஆனாகத்தான் இருந்தது. அல்லாஹு அக்பர். ஆக நம்மை நாம் பிறருக்கு முன்மாதிரியாக ஆக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தங்களை முன்மாதிரிகளாக ஆக்கக்கூடிய இளைஞர்களை இன்றைய சமுதாயம் விரும்புகின்றது, நேசிக்கின்றது. அதற்கடுத்து சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹு அக்பர். ஆரம்ப கட்டத்திலே மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் இஸ்லாத்தை ஏற்றதுமே அவருடைய தாயார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், குளிக்க மாட்டேன், நிழலிலே வீட்டிற்குள் செல்ல மாட்டேன், வெயிலில் தான் இருப்பேன் என்று சொல்லுகின்றார். என்னதான் இருந்தாலும் தாய் அல்லவா, தாய் சாப்பிடாமல் குடிக்காமல் குளிக்காமல் வெயிலேயே கஷ்டப்படுவதை பார்க்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ்வுடைய தாய் இப்படி செய்கின்றார், என்ன செய்வது? இஸ்லாத்திலே உறுதியாக இருங்கள். பார்க்கின்றார்கள், தன்னுடைய தாயிடத்திலே போய் சொல்லுகின்றார்கள், எனதருமை தாயே, உங்களுக்கு ஓர் உயிர் அல்ல, உங்களுக்கு ஓர் உயிர் அல்ல, 100 உயிர்கள் இருந்து நீங்கள் இதே நிலையில் சாப்பிடாமல் குடிக்காமல் இறந்து கொண்டே இருந்தாலும் நான் முஹம்மதுடைய மார்க்கத்தை விட மாட்டேன். விரும்பினால் சாப்பிடுங்கள், சாப்பிடாமல் போங்கள், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று சொன்னதுமே அவருடைய தாயார் வீட்டிற்குள் சென்று விட்டார், சாப்பிட ஆரம்பித்து விட்டார். ஆனால் இன்று நம்முடைய இளைஞர்கள் திருமணம் என்று வரும் பொழுது குடும்பத்திலே வரதட்சணை வாங்கக்கூடாதுதான், ஆனால் நாங்கள் டிமாண்ட் பண்ணிக்கிறோம், நீ எதையும் கண்டுக்காத, நாங்கள் மாலை அணிவித்துக் கொள்கிறோம், அந்த ஒரு நாள் மட்டும்தானே, அந்த ஒரு நாளில் மட்டும் நீ சற்று அட்ஜஸ்ட் செய்து கொள் என்று சொல்லி அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்யுமாறு கூறினால் பெற்றோருக்கு அந்த விஷயத்திலே கட்டுப்படுகின்றோம். அல்லாஹு அக்பர். ஆக இன்று எப்படிப்பட்ட இளைஞர்களை இந்த சமூகம் விரும்புகின்றது? பெற்றோர் உங்களை தீமையான வழியிலே அழைத்து சென்றாலும் பெற்றோருக்கு கட்டுப்படாமல் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய இளைஞர்களை இன்றைய சமுதாயம் விரும்புகின்றது. அதற்கடுத்தபடியாக அல்லாஹு அக்பர், ஒரு மிகப்பெரிய படிப்பினை. இன்று நம்முடைய நேரமெல்லாம் அதிகமாக எதிலே செலவாகின்றது? சோசியல் மீடியாக்களில் தான். சோசியல் மீடியாவில் தான் நம்முடைய பெரும்பாலான நேரம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றது. இதை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். நம்முடைய பெரும்பாலான நேரம் சோசியல் மீடியாக்களில் செலவாகிக் கொண்டிருக்கின்றது. நாம் எந்த சமூகத்தை அல்லாஹ் குர்ஆனை கொண்டு உயர்த்துகின்றான் என்று சொல்லுகின்றானோ அப்படி குர்ஆனை கொண்டு உயரக்கூடிய சமூகமாக நாம் இருக்கவில்லை.
அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகின்றார்கள், ஜமாஅத்துல் குர்ஆன் ஃபகரஅது பிஹி ஃபீ குல்லி லைலா. நான் குர்ஆனை எல்லாம் ஒன்று திரட்டி, அந்த நேரத்தில் எவ்வளோ இறங்குச்சோ அவற்றை எல்லாம் ஒன்று திரட்டி ஒவ்வொரு இரவிலும், ஒரு இளைஞர் ஒவ்வொரு இரவிலும் நான் அந்த முழு குர்ஆனையும் ஓதி முடிப்பேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி போய் சேருகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்தார்கள், அழைத்து சொன்னார்கள், இன்னி அக்ஷா அன் யதூல அலைக ஸமானுன் தமல்லு. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், நீங்கள் இப்படியே ஒவ்வொரு நாளையும் முழு குர்ஆனையும் ஓதிக்கொண்டே இருந்தால் காலம் செல்ல செல்ல உங்களுக்கே பேஜாராகிவிடும், உங்களுக்கே சலிப்பு ஏற்பட்டுவிடும் என்று நான் பயப்படுகின்றேன். ஆகவே மாதத்தில் ஒரு முறை குர்ஆனை முடியுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். இந்த இடத்துல அவங்க சொன்ன பதிலத்தை நம்ம பார்க்கணும். குல்து யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, தஅனி அஸ்தம்தி மின் குவதி வ ஷபாபி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னை என்னுடைய வலிமையை கொண்டும் இளமை பருவத்தை கொண்டும் பயனடைய விடுங்கள். இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் தப்பு செஞ்சா கூட வீட்டில் என்ன சொல்லுவாங்க, சரி இந்த வயசு என்ன பண்றது, கொஞ்ச நாளான சரியா போயிடும். ஏப்பா நீ எப்பொழுது பார்த்தாலும் சோசியல் மீடியாவில் இருக்கிற, இப்பத்தானே நான் புள்ள இருக்க முடியும், வேறப்ப இருக்க முடியும். ஏன் நீ போதைக்கு பழக்கமாகிவிட்டாய், இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம எந்த வயசுல நான் என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் இங்கே அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, யா அல்லாஹ், என்னை நீங்கள் என்ஜாய் பண்ண விடுங்கள், அனுபவிக்க விடுங்கள், என்னுடைய வலிமையை கொண்டு என்னுடைய இளமையை கொண்டு நீங்கள் என்னை அனுபவிக்க விடுங்கள். எதை? இந்த உலகத்தையா, உலகத்தினுடைய இன்பத்தையா? இல்லை, குர்ஆன் ஓதுவதை எனக்கு நீங்கள் அனுமதியுங்கள். அல்லாஹ் எனக்கு வலிமையை கொடுத்திருக்கிறான், இரவெல்லாம் நான் முழிச்சிருக்க முடியும். நான் இளமை பருவத்திலே இருக்கின்றேன், ஒரே இரவிலே குர்ஆனை முடிக்க முடியும், அனுமதி கொடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இல்லை இல்லை, இக்ராஹு ஃபீ குல்லி 20, ஒரு மாசம் இல்லையா, நீ 20 நாள்ல ஒரு தடவை முடிப்பா, 20 நாட்கள் ஒரு முறையாவது முடி. மீண்டும் அதே பதிலை சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், தஅனி அஸ்தம்தி மின் குவதி வ ஷபாபி. அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய வலிமையை கொண்டும் என்னுடைய இளமை பருவத்தை கொண்டும் பயனடைய விடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல 10 நாள்ல ஒரு தடவை முடி. மறுபடியும் அதே பதில், இல்லை, வாரத்தில் ஒரு முறை முடியுங்கள், ஒரு குர்ஆனை வாரத்தில் ஒரு தடவை முடியுங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய இளமை பருவத்தை கொண்டும் என்னுடைய வலிமையை கொண்டும் இன்னும் என்னை பயனடைய விடுங்கள் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறேன், இல்லை, அபா, மறுத்து விட்டார்கள். இல்லை, வாரத்துக்கு ஒரு நாள், வாரத்தில் ஒரு முறை ஒரு குர்ஆன் முடிக்கணும், அதுக்கு முன்பாக நீ முடிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தை குர்ஆனை ஓதுவதிலும் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதிலும் கழித்தார்களே. இப்படிப்பட்ட இளைஞர்களைத்தான் இன்றைய சமூகம் எதிர்பார்க்கின்றது. ஆக இன்றைய சமூகம் எப்பேற்பட்ட இளைஞர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு பல உதாரணங்களை கொண்டு நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அப்படிப்பட்ட இளைஞர்களாக நாம் ஆக வேண்டும். இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக, சமூகத்திலே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக, ஒழுக்கமுள்ளவர்களாக, பயனுள்ள கல்வியை கற்று அதனை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையும் இந்த சமூகத்தினுடைய இளைய சமுதாயத்தையும் ஆக்குவானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. நான் எதை சொன்னேனோ, நீங்கள் எதனை கேட்டீர்களோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வ ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.